கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும். சார், ராமகிருஷ்ணன் என் பையன்தான். ஒரு பொன் குழந்தை கூட இருக்கு. இங்கதான் எங்கேயோ உங்க வீடு. டோர் நம்பர் ஏதாவது? எதுவுமே இல்லை. டோர் நம்பர் தெரியாம எப்படிமா? ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கதான் வீடு எங்கேயோ இருக்கு. தெரிலங்க, வேற யார்ட்டையாவது கேளுங்க. வயசானவங்கன்னா ஒதுங்கி இருக்கணும். இளசுங்களை சந்தோஷமா வாழ வைக்கணும். அதை விட்டுட்டு பெட்ரூம் வரைக்கும் நுழையும். பணம் ஒரு மேட்டரே கிடையாது, நமக்கு பிசினஸ் தான் முக்கியம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எத்தனை லட்சம் வேணும்? எவ்வளவு டெபாசிட் கேக்குறாங்க? 5 lakhs. நோ ப்ராப்ளம், பணம் கையில இருக்கு, கேஷாவே கட்டிடலாம். ஓகே சார், மற்ற விஷயம் நம்ம நாளைக்கு நேர்ல பேசிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், ராமகிருஷ்ணா, முக்கியமா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க. ராமகிருஷ்ணா, சார் நான் அப்புறமா பேசுறேன். எதுக்கு? என்ன விஷயம்? ஐயோ, கொஞ்சம் பாப்பா வந்து தொலைறேன். ஐயா, இது புரட்டாசி மாசம், யாரு கறி சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டது போதும். ஐயா, நிறைய கடனை வாங்கிட்டேன் ஐயா. ஒரு 5 ஆடாவது வெட்டிட்டு போயிடுறேன் ஐயா. அட என்ன அது, புரட்டாசி மாசம் நானே கறி சாப்பிட மாட்டேன்னா நீங்க சாப்பிடலாம் பரவாயில்லைங்க, வெட்டி நாய்க்கு போடுறேன். இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டது போதும். ஹலோ சரி, ஹலோ போனியாவது நாங்க இந்த பொருள் 10 ரூபாய்க்கு. அப்ப என்ன நான் கடலுக்கு வெட்டினா? ஹலோ, என்ன ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, சிக்னல் கொஞ்சம் இங்க டிராப் ஆகுது. லைன்ல அப்படியே இருங்க, நான் வெளில வந்து பேசுறேன். ஏங்க, இந்த தலையில மூளை இல்லைங்க. சார் இப்ப கேக்குதுங்களா? ஓகே சார், ஓகே சார். என்னம்மா, எதுக்கு இங்க வந்திருக்க? கலையரசி வீட்டுல இருக்கால்ல, அவளுக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல இப்படி வா. சொல்லுமா, என்ன அவசரம்? அப்படி யாருக்கு உயிர் போகுது? உங்க அப்பாவோட உயிர் போய்கிட்டு இருக்கடா. அப்பாக்கா, என்னாச்சு? ஆமா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஆமா, ரோட்ல அடிபட்டு கிடந்திருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச யாரும் ரோட்ல பார்த்துட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு எனக்கு தகவல் சொன்னாங்க. போய் பார்த்தோம், பணம் இல்லாதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல கூட சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவரை வராண்டாவில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். மத்தியானத்துல இருந்து உன் வீடு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்பா. கொஞ்சம் பணம் வேணும்பா. ஏன், உன் அருமை புத்திரி மாதவி இருக்காளே, அவகிட்ட இல்லையா? அவகிட்ட கேட்க வேண்டியதானே? அவளோட போன் கிடைக்கலடா, சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சரி, ரோட்ல ஆக்சிடென்ட்ங்கறியே, குடிச்சிருந்தாரா? இப்படி குடிச்சு திமிரு புடிச்சு ஒவ்வொரு வண்டியா போய் பார்த்து விழுவாரு. நாம வைத்தியம் பண்ணோம், பணம் செலவு பண்ணோம், அப்படித்தானே?
அன்னைக்கு பெரிய இவர் மாதிரி பேசினாரு. டேய், அவர் உன் அப்பாடா. அப்பா, பெரிய அப்பா. அவர் அப்படியே நடந்துக்கிட்டாரு. அப்பா மாதிரியே பேசினாரு. அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் தான் என்ன பிள்ளையா இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் யாரோ தானே, நான் எதுக்கு செலவு பண்ணணும்? டேய், பேசுறதுக்கு இது நேரம் இல்லப்பா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. உன்னால முடிஞ்ச உதவி செய்ப்பா. மீதி நான் சமாளிச்சுக்கிறேன். நான் எதுக்கு செலவு பண்ணணும்? அதுக்கு காரணம் சொல்லு. ராமகிருஷ்ணா, உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அத ஒரு செலவா நாங்க ஒரு நாளும் நினைச்சது இல்ல. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நல்லவரோ கெட்டவரோ அப்பாங்கிறது ஒரு அடையாளம் இல்லையா? இன்னும் நான் ஒரு சுமங்கலியா வாழ்றதுக்கு. சரி 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 சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே, நான் எடுத்துட்டு வரேன், நீ இங்கே இரு. ஹலோ சார், ஹலோ சார், சார் சிக்னல் டிராப் ஆகுது ஃபுல்லா இங்க. யாருங்க போன்ல? ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ் கால் தான், சரியா கேட்க மாட்டேங்குது. சார் லைன்ல அப்படியே இருங்க, வரேன். சார் இப்ப கேக்குதா? சார் இப்ப கிளியரா இருக்கா? அம்மா, 10,000 ரூபாய் பணம் இருக்கு, இப்போதைக்கு இதை வச்சு சமாளி. மேற்கொண்டு தேவைப்பட்ட அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அப்பாவை எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கீங்க? அன்னை ஹாஸ்பிட்டல்ல. சரி, நாளை காலையில் ஆஃபீஸ் போகும்போது நான் வந்து பார்க்குறேன். அம்மா, கலையரசி பார்த்துட போறோமா? சீக்கிரம் முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அவ பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். கிளம்புமா, கிளம்பு கிளம்பு. கலை, அப்பாவுக்கு பேசாதீங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம போயும் போயும் குடிகார புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக மருமகளுக்கு தெரியாம இப்படி மகன்கிட்டயே திருட்டுத்தனமா பணம் வாங்கிட்டு போறியே, வெக்கமா இல்ல? ப்பு! அம்மா, அம்மா அழாதீங்கம்மா. அம்மா அம்மா இல்லம்மா, நீங்க வச்சுக்கங்கம்மா. வேண்டாம்மா, பரவாயில்லம்மா, நீங்க வச்சுக்கங்கம்மா. அம்மா சொல்றது கேளுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, அம்மா சொல்றது கேளுங்கம்மா. அம்மா அம்மா சொல்றது கேளுங்கம்மா. அம்மா அம்மா நில்லுமா, ப்ளீஸ்மா. அம்மா நில்லுமா. கலை, அம்மா பணத்தை வாங்கல,
திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன் வீடு சொத்து எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே? என்ன கலை, என்ன பேச்சு பேசுற? பின்ன எத்தனை நாளா நடக்குது இப்படி திருட்டுத்தனமா பணம் கொடுக்கறது? அந்த மாதவி பெரிய மனசு மாதிரி சொன்னா இன்னைக்கு உங்க அம்மா வீட்டு வாசல்ல நின்னு பணத்தை வாங்கிட்டு போறாங்க. கலை, இது வரைக்கும் அவங்களுக்கு நான் 10 பைசா கொடுத்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் தடுத்து நிறுத்திட்டேன்னு சொல்றீங்களா? எதுக்கு கலை இப்ப தேவையில்லாம? இது பாருங்க, நமக்கு ஒரு புள்ள இருக்கு, அதுவும் பொம்பளை புள்ள. இப்படி தேவையில்லாம அள்ளி இறைச்சிங்கன்னா நம்ம பொண்ணோட எதிர்காலம். அள்ளி இறைச்சனா? அப்பா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்குறாரு. யாரு? அந்த குடிகாரனா? அந்த ஆளு உங்களை எவ்வளவு கேவலமா பேசினான். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? ஆமா, அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. இப்ப எப்படி? அன்னைக்கு ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாரு. அப்போ அதெல்லாம் சும்மாவா? இத்தனை வருஷமா அந்த வீட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? என்ன கலை, என்ன பேச்சு பேசுற? என் சம்பளம் மொத்தம் உன் கையில தான் கொடுக்கறேன். ஏன் என் செலவுக்கு உங்ககிட்ட இருந்தா நான் வாங்கிக்கிறேன். வாங்குற சம்பளத்தை குறைச்சு சொல்றீங்களோ என்னவோ? கலை, என் சம்பளம் டைரக்டா பேங்க்ல கிரெடிட் ஆயிடுது. சரி, நான் உங்ககிட்ட போய் சொல்றதாக இருக்கட்டும். ஆடிட்டர் போய் சொல்ல முடியுமா? நீ தான் ஆடிட்டர் ரிப்போர்ட் பார்க்கற. எனக்கு எந்த டீடைல்ஸும் வேண்டாம். அன்னைக்கு கூட நான் மொபைல்ல பேசும்போது நான் தானே பில்லு கட்டுறேன்னு குத்தி காட்டுனீங்க. இப்போ திருட்டுத்தனமா பணத்தை கொடுத்துட்டு வரீங்க. இப்படியே போச்சுன்னா நானும் என் பொண்ணு நடுத்தெருல தான் நிக்கணும். எதுக்கு கலை இப்படி அர்த்தமில்லாம பேசுற? நான் அர்த்தத்தோட தான் பேசுறேன். ஒண்ணு எனக்கு புருஷனா இருங்க, இல்ல உங்க அம்மாக்கு பையனா இருங்க. ஏதாவது ஒரு நிலையில தான் நீங்க இருக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? எல்லா காலமும் இப்படியே இருக்க முடியுமா? புரியல. நாளைக்கு அம்மா அப்பாக்கு ஏதாவது மண்டையை போட்டா என்ன பாக்குறீங்களா? வயசானா தானே நடக்கும். அதுக்காக என்ன இப்படியே இருக்க சொல்றியா? இருக்கணும். என்னால முடியாது. ஓஹோ, முடியாதா? அப்போ நானும் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். எடுக்கிறேன். கலை, கடவுளே, மாதவி, எங்கம்மா போயிருந்த? அது அப்பா எங்கம்மா? அட்மிட் பண்ணியாச்சு, உள்ளதான் இருக்காரு, போய் பாருமா. என்னங்க? அம்மா, டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு, அதான் அப்பா தூங்கிட்டு இருக்காரு. நீ போன கொஞ்ச நேரத்துல டாக்டர் மறுபடியும் வந்தாருமா. பணம் இல்லைன்னு சொன்னதும் கோச்சுக்கிட்டு இவரை முதல்ல வெளியே தூக்கிட்டு போங்க, இங்க இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆயிடும், எங்களுக்கு பிரச்சனை ஆகும், முதல்ல இவரை வெளியே தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாருமா. நல்ல வேளைமா அக்கா அந்த நேரம் வந்தாங்க. அக்கா வந்ததா எங்கேயோ போய் கழுத்துல கிடந்த செயினை வித்துதான் பணத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாரு.
பணம் கேட்க போனியேம்மா, கிடைச்சதா? சொல்லுமா. சொல்றதுக்கு கூட வெக்கமா இருக்கா? கேக்குறேன்ல, பணம் வாங்க போனியே, கிடைச்சதா? அம்மா, நான் உன்னை குத்தி காட்டுறேன்னு நினைக்காத. அன்னைக்கு நீ சொன்னியே, எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் என் புள்ளதான்னு. வருஷ கணக்குல வேண்டாமா, இப்பவாவது அவர் என் அப்பான்னு ஒன்னு அம்மான்னு சொல்றானா? சொல்லுமா. இல்ல அங்க நீ பணம் கேட்க போனியே, அதாவது கிடைச்சதா? சொல்லுமா. அவன் உதவி பண்ணதான் நினைச்சா, பணம் கூட கொடுத்தான். ஆனா போயும் போயும் குடிகார புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக மருமகளுக்கு தெரியாம இப்படி மகன்கிட்டயே திருட்டுத்தனமா பணம் வாங்கிட்டு போறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? த்து! அம்மா, அன்னைக்கு அவன் பொண்டாட்டி என்ன சொன்னா தெரியுமா? அப்பா செத்தா கூட என் புருஷனை கொள்ளி போட விட மாட்டேன்னு சொன்னா. என்னம்மா பாக்குற? செத்தா கூட வரமாட்டேன்னு சொன்ன வீட்டுக்கு என் புருஷனை பொழைக்க வேன்னு சொல்லி காசு கேட்டு போனியே, அவ எப்படிமா கொடுப்பா? அவ பணம் கொடுக்க வேண்டாம், மரியாதையாவது கொடுத்திருக்கலாம்ல. ரொம்ப கேவலமா நடத்திருக்கா. அவகிட்டயே திரும்ப திரும்ப போய் நின்னா அது நமக்கு எவ்வளவு அசிங்கம். அம்மா, அழுதுருமா, எல்லாத்தையும் அழுது முடிச்சிடு. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கோ, இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கோ அழாம என்னமா பண்ண முடியும்? நல்லா அழுதுருமா. நான் பெத்த பிள்ளை இன்னைக்கு என்னை யாரோ மாதிரி பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. எதுக்காக நான் வாழணும்னு தோணுது. அம்மா, நீ வாழணும்மா, எனக்காக நீ வாழணும். எனக்கு நீ வேணும்மா. எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்னை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேம்மா. நீ வாழணும்மா. உன் புருஷன் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கிறாரோ இல்லையோ, உன் புள்ள உன்னை அம்மாவா ஏத்துக்கிறானோ இல்லையோ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. எனக்கு நீதாம்மா எல்லாமே. எனக்கு நீ வேணும்மா. மாதவி, மாதவி, இந்த மாதவி உனக்கு இருக்காமா? அழாதம்மா, நான் கூட எப்பவுமே இருப்பேன். ஸ்டார்டிங்லயே 3 லட்சம் ரூபாய் சம்பளம். 3 லட்சம் ரூபாவா? வருஷத்துக்கா? மாசத்துக்கு பெரியமா?